இடது வலது சுழலும் உருளைகள். ஹலோ பசங்களா, இந்த இயந்திரத்தை பாருங்களேன், ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல. இது மாதிரி ஒரு அழகான இயந்திரத்தை நம்மளும் செய்யலாமா? வாங்க, இதை செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சின்ன போர்டு, 4 பழைய சீடி, ரப்பர் வட்டு, ஸ்க்ரூ, கொஞ்சம் பசை, ரப்பர் பேண்ட் எல்லாமே வேணும். முதல்ல துளையிடப்பட்ட ரப்பர் வட்டில் பசையை தடவி அது மேலே சீடியை ஒட்டணும். இதே மாதிரியே இன்னொரு சீடியை ரப்பர் வட்டில் இன்னொரு பக்கத்தில் பசையை தடவி ஒட்டி ஒரு உருளை மாதிரி தயார் செஞ்சுக்கணும். அடுத்ததா சீடி மேல் பக்கத்தில் ரப்பர் துளை தெரிகிற மாதிரி வச்சு இந்த வாசரை ரப்பர் ஒட்டக்கூடிய பசையை பயன்படுத்தி ஒட்டணும். இதே மாதிரியே சீடியோட இன்னொரு பக்கத்தையும் ஒட்டிட்டு இந்த ஸ்க்ரூவை வாசர் வழியாக வெளியே தெரிகிற மாதிரி வச்சு உருளையை சுற்றினோம்னா இது அழகாக சுழல்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ 2 உருளையும் மரக்கட்டையில் வச்சு ஸ்க்ரூ வெளியில் தெரிகிற மாதிரி பொருத்திட்டு 2 உருளையும் தடை இல்லாமல் சுழலுதான்னு பார்த்துக்கணும். அடுத்து இந்த ரப்பர் பேண்டை எடுத்து 2 உருளையும் இணைக்கிற மாதிரி வச்சு உருளை மேலே ஒரு குச்சியை வச்சு சுற்றினோம்னா உருளைகள் ஒரே பக்கமாக சுழல்றதால குச்சி கீழே விழுறதை பார்க்கலாம். இதையே இந்த ரப்பர் பேண்டை 8 வடிவத்தில் வச்சு 2 உருளையையும் இணைச்சிட்டா இப்போ சுற்றினோம்னா ஒரு உருளை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாகவும் மற்றொரு உருளை வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகவும் சுழல்றதை பார்க்க முடியும். இப்போ இந்த உருளைகள் மேலே குச்சியை வச்சுட்டு அது கீழே விழாமல் மேலேயே தன்னையே சமநிலையப்படுத்தி இடப்புறமும் வலப்புறமும் போகிறத நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்களும் தான் செஞ்சு பாருங்களேன். அடிப்படை தத்துவம். எளிய இயந்திரம். எளிய இயந்திரங்கிறது ஒரு புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட திசையில் செயல்படுற விசையை அதன் மதிப்பையோ திசையையோ அல்லது இரண்டையுமோ மாற்றி வேற ஒரு புள்ளியில் கிடைக்க செய்கிற அமைப்பு.